ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சஸ் டைரி. இன்னைக்கு கென்யா ட்ராவல் vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நைரோபிலேருந்து 2.5 hour அவேல இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஐகானிக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். கென்யாவில் எல்லாருமே கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். ஸோ நைவாஷா. ஸோ வாங்க இப்போ போகலாம். கென்யாவில் ரொம்பவே அழகான பிளேசஸ் எல்லாமே இருக்குது. அந்த பிளேசஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணணுன்னாக்கா ஃப்ரம் நைரோபிலேருந்து 2.5 hours பை கார்லேயே நீங்கள் வந்துடலாம். அண்ட் தென் இங்கே வெதரில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஒரு பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பிளேஸ் தான் நைவாஷா. ஸோ அங்கே ஃபுல்லாகவே பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இங்கே போயிட்டுருக்க பிளேஸ்லலாம் எந்த விதமான மழையும் இல்லை. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிளேஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கணும். ஸோ இடையில ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு 5 to 7 kilometers தான். பட் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு தான் வந்திருக்கிறோம். அண்ட் தென் இங்கேருந்து ஒரு 5 to 7 kilometers தான். பட் அதுலேயும் என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறது அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா நமக்கு கூகுள் மேப்பில் கரெக்டாக காமிச்சிட்டே வரும். பட் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாக்காலும் 20 or 30 kilometers போய் தான் நீங்கள் யூட்டர்னோ இல்லை நீங்கள் திரும்ப ஒரு கரெக்டான வே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் என்ன இங்கே இது நைரோபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கூகுள் மேப்பில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக பார்த்துட்டே வரணும். ஒரு சின்ன ஒரு டீவியேஷனை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா 20 or 30 kilometers வரைக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ சேம் திங் அதுதான் எங்களுக்கும் நடந்துச்சு. ஸோ தட் ஒரு சின்ன டிவியேஷனில் விட்டாச்சு. ஸோ தட் 23 kilometers போய் அதுக்கப்புறம் தான் யூட்டர்ன் எடுத்து ஃபைனலாக ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம தங்க போகிற ரெசார்ட் இங்கே தான். ஸோ வாங்க ரெசார்ட் உள்ளே இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்டு இதுக்கப்புறம் வர 2 daysம் இங்கே உள்ள ஸ்பெண்டை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் ரொம்பவே கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் த ரெசார்ட் எப்படி இருந்துச்சுன்னா வெல்கமிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட லாபி அண்ட் இந்த ரெசார்ட்டோட டூரை உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் டே 1ல் வந்தோடனே ப்ராப்பராக அவங்க கைட் பண்ணாங்க. அதே நேரம் நமக்கு ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் நம்ம என்ன புக் பண்ணோமோ அதே ரூம்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. அண்ட் தென் சரி போய் நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு குயிக்கான ஒரு ரூம் டூரும் காமிச்சிட்றேன். இங்கே நீங்கள் எந்த ரெசார்ட் எந்த ரூம்ஸுமே நீங்கள் போனாலுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த அளவு ஒரு ரூம் கண்டிப்பாக போதுமானது. அண்ட் தென் இதுக்கப்புறம் அதில் ஒரு கபோர்ட் இருந்துச்சு. அதுலேயே ஒரு லாக்கர் ஆஸ் யூஷுவல் எப்போதும் வைக்கிறது தான். ஸோ ரூம்
ரூம் சீரியஸாவே ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்ல வந்து ரொம்பவே அழகா வெளிச்சமா இருந்துச்சு. அண்ட் தென் ஏன்னா வெளிச்சமா இருக்கும்போது தான் அந்த ரூமோட அழகே நமக்கு தெரியும். எனக்கும் வந்து வெளிச்சமா இருக்கிறது தான் பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ தட் வெளிச்சமா நல்லா இருந்துச்சு ரூமும். ஒரு ரொம்பவும் பெருசு இல்ல, ரொம்பவும் சின்னது இல்ல. பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்பேக்ட்டா ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ரூம் தான். ஸோ பேசிக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு ரெசார்ட் வந்து நமக்கு ஸ்டேயிங் ப்ளஸ் ஃபுட் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து நம்மளோட அந்த நம்ம எத்தனை நாள் அங்கே இருக்கிறோமோ நமக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்டேயிங் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரூம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நேராக வந்து நமக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் அண்டு எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து வெளிச்சமாகவும் இருந்துச்சு. அதே நேரம் நல்லா பார்த்துட்டே வந்து காலைல ஒரு கப் ஆஃப் டீ வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். பர்ஃபெக்டான ரூம்னே சொல்லலாம். நான் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரூம். இப்போ வந்து நம்ம ஒரு ஈவினிங் டீக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் ஈவினிங் டீலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் வைஸ் வந்து எங்களுக்கு டீயும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் அதோட ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சரி அதுக்கப்புறம் டின்னர் வந்து 7:30க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் ஜோச்சுவும் வந்து விளாண்டுருந்தா. ஸோ தட் அவளுக்கும் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரூமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸும் பண்ணிவிட்டு ஒரு டின்னருக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளானிங். ஃபைனலாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோடனே செம்ம டயர்டாகிடுச்சு. 2.5 ஹவர்ஸ் தான் வந்து ட்ராவல். பட் இருந்தாலுமே வந்து பயங்கர டயர்டு. ஓகே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு 7:30க்கு டின்னர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8:15 போல் வந்து வரலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக ரூமுக்கு போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து டே 1ஓட டின்னருக்கு வந்தாச்சு. ஸோ டின்னர் வந்து கேட்கவே வேண்டாம், எல்லாமே ஆஃப்ரிக்கன் ஃபுட் தான். பட் இருந்தாலுமே வந்து ஆஃப்ரிக்கன் ஃபுட் நான் சாப்பிட்ட வரைக்குமே எங்கேயுமே எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவ்வளோ வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இன்றைக்கி வந்து சாப்பிட்ட ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபுட் வந்து ரியலி அமேசிங். ஸோ இந்த மாதிரி ஸோ ஹோப்ஃபுல்லி டே 1 நைவாஷா ட்ரிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட கண்டினியூஸாக டே 2 vlog வந்து கம்மிங் சூன் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் கென்யாவில் இது போல் எவ்வளவோ பிளேசஸ் இருக்குது. எல்லா பிளேஸும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.